ॐ यदाग्नेदागिका शक्ति रामकृष्णे स्थिता गिया सर्वविद्यास्वरूपां तां शारदां प्रणमाम्यहं जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. தாயும் அவளது மகன்களும் என்ற தலைப்பில் நாம் தொடர் சொற்பொழிவை பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த முறை நாம் காண இருப்பது அன்னையும் அவரது மகனான சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகராஜை பற்றி காண இருக்கின்றோம். குருதேவரிடம் மகராஜ் அவர்கள் எவ்வளவு பக்தி கொண்டிருந்தாரோ அதே அளவு பக்தியை அன்னையிடமும் அவர் கொண்டிருந்தார். அன்னையின் புனித திருப்பாதங்கள் தென்னகத்தில் படுவதற்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகராஜே முக்கிய காரணம். அன்னை தமிழ்நாட்டில் கால் வைத்து இதை புனிதப்படுத்தினார் என்று தான் சொல்ல வேண்டும். அன்னைக்கு ரொம்ப நாளாக தமிழகத்தின் அதாவது முக்கிய இடமான ராமேஸ்வரத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் முதல் தலைவரான சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகராஜ் அன்னையை பலமுறை தமிழ்நாட்டிற்கு அழைத்தார். அன்னை 1910 கல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டார். அவருடன் சுரபாலா, ராது மற்றும் கோலாப்மா, பிரம்மச்சாரிகள், சுகில் மற்றும் கிருஷ்ணரால் இன்னும் பல பக்தர்கள் அன்னையுடன் புறப்பட்டனர். வரும் வழியில் ஒரிசாவில் 2 மாதங்கள் தங்கினார் அன்னை. அங்கே பல பக்தர்களுக்கு தீட்சையும் அளித்தார். அங்கிருந்து சென்னைக்கு பயணமானார் அன்னை. இந்த தென்னக யாத்திரை அன்னைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. தமிழ்நாட்டின் உள்ளே ரயில் வந்தவுடன் அன்னை அதன் இயற்கை அழகை மிகவும் ரசித்தார். அதாவது ஏரியின் சிற்றலைகள், அலைகளுடன் கழித்து நீந்திய மீன்களை பிடிக்க தங்கள் கூறிய அழகை நுழைத்தவாறே நடந்த நாரைகள், நீல குருவிகள் என்று அதன் இயற்கை அழகை ஒரு சிறுமியைப் போல் அன்னை கைகொட்டி ரசித்தார். மறுகணம் இத்தனை அழகான இயற்கையை படைத்த அந்த இறைவனை நினைத்து கைகூப்பி வணங்கவும் செய்தார். ரயில் பெர்காம்பூரை அடைந்தது. ராமகிருஷ்ணானந்தரின் ஏற்பாட்டின்படி அங்கே பக்தர் ஒருவர் அன்னையை தம் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே பல பக்தர்கள் அன்னையை வந்து வணங்கினர். மறுநாள் அங்கிருந்து புறப்பட்டார் அன்னை. ரயில் விசாகப்பட்டினத்தை கடந்தபோது இருபுறமும் நீண்டு கிடந்த குன்றுகளை கண்ட அன்னை பார்ப்பார், அற்புத சித்திரம் போல் எத்தனை அழகாக உள்ளது என்று வியந்து கூறினார். அன்னை சென்னை அடைந்த போது ரயில் நிலையத்தில் சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகராஜ் பக்தருடன் காத்திருந்தார். ஜெயகோஷத்துடன் அன்னை வரவேற்கப்பட்டார். கார் ஒன்றில் அன்னையை ஸ்டேஷனில் இருந்து மடத்திற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது கோடை காலம். ரயில் வரும் வரை கார் வெயிலில் நின்றிருந்ததால் இருக்கை சூடாகி விட்டிருந்தது. எனவே அன்னை வந்து அமர முன் மகராஜ் அவர்கள் அவர் அணிந்திருந்த வஸ்திரத்தை எடுத்து அருகில் இருந்த குழாய் நீரில் நனைத்து பிழிந்து இருக்கையை துடைத்து குளிர செய்தார். இதனால் அன்னை எந்த ஒரு சிரமமும் இன்றி காரில் பயணம் செய்ய முடிந்தது. தன் மகனின் செயலை கண்டு அன்னை மிகவும் ஆனந்தம் அடைந்தார். மயிலாப்பூர் மடத்திற்கு எதிரில் அமைந்திருந்த சுந்தர் நிவாஸ் என்ற ஒரு வீட்டில் அன்னை தங்க ஏற்பாடு செய்திருந்தார் சசி மகராஜ். சுமார் 1 மாத காலம் அன்னை சென்னையில் தங்கினார். மடத்தின் அருகில் உள்ள கபாலீஸ்வரர் கோயிலிலும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலிலும் தரிசனம் செய்தார். அன்னை மாலை வேளைகளில் கடற்கரை, கோட்டை, மீன் கண்காட்சி போன்ற இடங்களை மிகவும் ஆனந்தத்துடன் ரசித்து பார்த்தார். சென்னையில் தான் அன்னை முதலில் ரிக்ஷாவிலும் பயணம் செய்தார். சென்னையில் அன்னையை தரிசிக்க கணக்கற்ற பக்தர்கள் வந்தனர். பலருக்கு தீட்சை அளித்தார். அன்னை பக்தர்களுக்கு தீட்சை அளித்தது ஓர் அற்புதமான நிகழ்ச்சி. பக்தர்களுடன் சாதாரணமாக பேசும்போது ஒரு மொழிபெயர்ப்பாளர் துணையை நாடிய அன்னை தீட்சை வேளையில் யாரையும் சாராமல் தாமே அவர்களுடன் பேசினார். ஒரு நாள் பள்ளி மாணவிகள் வந்து அன்னையின் திருமுன்னர் தமிழ் பாடல்களை பாடி வயலின் வாசித்தனர். அன்னை மிகவும் மகிழ்ந்து அந்த குழந்தைகளை ஆசீர்வதித்தார். பிறகு அன்னை ராமேஸ்வர யாத்திரை சென்றார். அவருடன் சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகராஜும் சென்றார். சென்னையிலிருந்து அனைவரும் ரயில் மூலம் மதுரை சென்றனர். அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலை தரிசித்த அன்னை திருமலை நாயக்கர் மகால் மற்றும் மாரியம்மன் தெப்பக்குளம் முதலான இடங்களையும் சென்று பார்த்தார். மதுரையில் ஒரு நாள் தங்கிவிட்டு மறுநாள் ராமேஸ்வரத்தை அடைந்தார் அன்னை. அங்கே 3 நாட்கள் தங்கினார்.
ராமநாதபுரம் அரசர் சுவாமி விவேகானந்தரின் சீடரும் ராமேஸ்வர கோயிலின் அறங்காவலரும் ஆவார். தனது குருநாதருடைய குருவான அன்னை வருவதை அறிந்த அவர் அன்னையை வரவேற்கவும் ஆலய தரிசனத்திற்கும் கோயிலில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மன்னரது கட்டளையின் பேரில் அன்னையும் அவருடன் சென்றவர்களும் கோயிலின் கருவறைக்குள் சென்று வழிபட முடிந்தது. அன்னை அங்குள்ள சிவலிங்கத்திற்கு தம் கைகளினாலே அபிஷேகம் செய்து வழிபட்டார். ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் அன்னைக்காக தங்கத்தால் செய்திருந்த 108 வில்வ இலைகளை அர்ச்சனை செய்யும்படி அன்னையிடம் வேண்டினார். பொதுவாக சிவலிங்கத்தின் மீதுள்ள தங்க கவசம் அகற்றப்படுவது இல்லை. அன்னை கங்கை நீரால் அபிஷேகம் செய்ய விரும்பிய போது அந்த கவசம் கலற்றப்பட்டது. அபிஷேகம் முடிந்ததும் அன்னை தம்மை மறந்தபடி நான் வைத்தது போலவே உள்ளார் என்று கூறினார். உடனே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துவிட்டு பொருளற்ற வார்த்தைகள் எல்லாம் இப்போது என் வாயிலிருந்து வெளிவருகின்றன என்றார். ஆனால் அவர் கூறியது அருகில் நின்ற பிரம்மச்சாரி கிருஷ்ணராலின் காதுகளில் விழுந்துவிட்டது. தமது ராமேஸ்வர அனுபவங்களை பிற்காலத்தில் அன்னை தனது சீடர்களிடம் இவ்வாறு கூறி மிகவும் ஆனந்தமடைந்தார். ராமேஸ்வரத்தில் நான் ராமலிங்கரை வழிபடுவதற்காக தங்கத்தால் 108 வில்வ இலைகளை சசி தயார் செய்து வைத்திருந்தான். நான் கோயிலுக்கு வந்ததை அறிந்த ராமநாதபுர மன்னர் கோயிலையும் சுவாமிக்கு அணிவிக்கும் நகைகளையும் கஜானாவையும் காட்டும்படி ஆணையிட்டிருந்தார். அதோடு அந்த ஆபரணங்களில் நான் எதையாவது விரும்பினால் அதை எனக்கு கொடுக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தார். எனக்கு அவை எதற்கு? என் தேவைகளை எல்லாம் சசி கவனித்துக் கொள்கிறான் என்று கூறினேன். ராமேஸ்வரத்திலிருந்து நேராக சென்னை வந்து குருதேவரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டார் அன்னை. 1911 மார்ச் மாத இறுதியில் அன்னை சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் உடன் வர பெங்களூர் சென்றார். அதன் தலைவராக இருந்த சுவாமி நிர்மலானந்தர் அன்னையை மிகவும் சிறப்பாக வரவேற்றார். அன்னை பெங்களூர் வந்தவுடனேயே அன்னையை தரிசிக்க ஏராளமானோர் வடத்திற்கு வந்தனர். பிற்காலத்தில் பெங்களூரில் தான் என்ன ஒரு கூட்டம்! நான் ரயிலில் இறங்கிய உடனேயே என் மீது பூக்களை மழையாக பொழிந்தார்கள். நான் நடந்து சென்ற பாதை முழுவதும் பூக்கள். குருதேவரின் உபதேசங்கள் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. அதனால்தான் அங்கே அவ்வளவு கூட்டம் வந்தது என்று நினைவு கூர்ந்தார் அன்னை. அங்கேயே அன்னை ஒரு வாரம் தங்கினார். அன்னை பெங்களூரில் இருக்கும் பொழுது பக்தர்கள் அன்னையை கண்டவுடன் நெடுஞ்சாங்கிடையாக தரையில் வீழ்ந்து வணங்கினர். அன்னையின் மனம் உருகியது, கண்களில் நீர் அரும்பியது. தம்மை மறந்தவராக நெடுநேரம் அங்கேயே நின்று கைகளை உயர்த்தி உள்ளம் நெகிழ அவர்களை ஆசீர்வதித்தார் அன்னை. அன்னையை தரிசிக்க காலையும் மாலையும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தனர். அன்னையின் முன் அவர்கள் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் அமைந்திருந்தனர். மொழி தெரியாத காரணத்தால் அவர்களுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் பேச தம்மால் முடியாததற்கு அன்னை மிகவும் வருந்தினார். இதை கண்ட பக்தர்கள், அம்மா, நீங்கள் பேசவே வேண்டாம், பேச்சு எதற்கு தாயே? உங்களை பார்த்து கொண்டிருப்பதிலேயே எங்கள் இதயங்களில் அளவில்லாத ஆனந்தம் பொங்கி பெறுகிறது அம்மா என்று கூறினார்கள். ஒரு நாள் மாலை வேளையில் மடத்தின் பின்புறத்தில் இருக்கும் ஒரு சிறு பாறையின் மீது அன்னை அமர்ந்து கதிரவன் மறையும் அழகை அனுபவித்துக் கொண்டிருந்தார். சில துறவி சீடர்களும் அங்கிருந்தனர். அன்று இயற்கையின் நிழல் மிகவும் அழகாக இருந்தது. நீல வானத்தில் விண்மேகங்கள் மிதந்து சென்றன. இந்த அழகை ரசித்தபடியே அன்னை தியானத்தில் மூழ்கிவிட்டார். இதை அறிந்த சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் அன்னை மலைமகள் ஆகிவிட்டார் என்று கூறிக்கொண்டே அன்னைக்கான அந்த பாறையின் மீது ஏறினார். ஏறியவர் நேராக அன்னை திருமுன்னர் சென்று நமஸ்காரம் செய்து அவரது திருப்பாதங்களில் தலை வைத்து தேவி மகாத்மியத்தில் உள்ள ஸ்லோகங்களை சொல்லி கருணைப்புரி அம்மா என்று பிரார்த்தித்தார். கெஞ்சி கேட்கும் மகனை சாந்தப்படுத்தும் தாய் போன்று அன்னை அவரது தலையை அன்பாக தடவி கொடுத்தார். அன்னையின் பூரண ஆசி பெற்று பூரித்தார் சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகாராஜ். கடவுள் மனித வடிவில் வருகிறார் என்பதை நம்மை போன்ற மனிதர்கள் நம்புவது கடினம். ஒரு நாட்டுப்புற பெண்ணின் வடிவில் அண்ட சராசரங்களின் தாயான பராசக்தி இதோ நம் முன் நிற்கின்றாள். அவளது சந்நிதியில் நாம் நிற்கின்றோம் என்பதை உணர முடிகிறதா? ஒருவன்தான் நாட்டுப்புற பெண். ஆனால் உண்மையில் அன்னை இந்த புவனங்களில் ஈஸ்வரியான புவனேஸ்வரி, மகாமாயை, மகாசக்தி,
மனிதர்கள் நல்ல கதியை அடையவும் அதே நேரத்தில் பெண்மை லட்சியத்தை உலகம் உணர்ந்து கொள்ளவும் அவர் அவதரித்தார். ஒரு தெய்வீக காட்சியின் மூலம் அன்னை ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்த மகராஜுக்கு அருள் புரிந்ததை ஒரு சம்பவத்தின் மூலம் நான் இப்பொழுது காண்போம். இடைவிடாத உழைப்பின் காரணமாக சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகராஜ் இளம் வயதிலேயே நோயுற்று உத்போதனில் படுத்த படுக்கையாக ஆனார். அது 1911 ஆகஸ்ட். இறுதி நாட்களில் அவருக்கு அன்னையை காண வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது. அன்னை அப்பொழுது ஜெயராம்பாடியில் இருந்தார். சுவாமிகளின் ஆவலை அன்னை அறிந்திருந்தாலும் அவரால் உடனடியாக வர முடியவில்லை. ஆனால் கருணை கடலான அவர் நேரில் வந்து நிறைவேற்ற முடியாத ஆவலை தெய்வ காட்சியின் மூலம் பூர்த்தி செய்தார். சுவாமிகள் புவ்வுலகில் வாழ்ந்த கடைசி இரவன்று இந்த காட்சி அவருக்கு கிடைத்தது. தமது அனுபவத்தை மறுநாளே ஒரு அன்பர் மூலம் கிரீஷுக்கு தெரிவித்து ஒரு பாடலாக எழுத செய்தார் சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகராஜ். அந்த பாடல் வரிகள் இதோ: துக்க இரவு கழிந்து விட்டது, நான் எனது என்ற கோரமான கனவு கலைந்து விட்டது, வாழ்வு சாவு என்ற பிரமை இனி இல்லை, ஞான சூரியன் உதிக்கின்றான், அன்னை புன்புருவல் புரிகின்றாள், வரம் அபயம் இரண்டையும் தாங்கிய கரங்களுடன் அவள் காட்சி தருகின்றாள், உரத்த குரல் எழுப்பி துந்துபி முழங்க ஜெயகோஷம் செய்யுங்கள், மரணத்தை வெல்வதான அவளது திருநாமம் புவி முழுவதும் நிறைந்துள்ளது. கலங்காதே மகனே, குருதேவரின் திருப்பாதங்களை இதோ பார், தொல்லைகள் யாவும் போய்விடும், வேதனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று அன்பு மொழிகள் கூறுகின்றாள் அவள். இரு கண்களிலும் கருணை பொங்க என் அருகில் நிற்கின்றாள். மங்களமயமான அவள் மக்களை காக்கும் தேவி அல்லவா? அதே நாள் பிற்பகலில் மகா சமாதியில் ஆழ்ந்தார் சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகராஜ். அன்னை இந்த செய்தியை கேட்டபோது என் இதயமே வெடித்து விட்டது என்று கூறி அழுது புலம்பினார். பல நாட்கள் அவரை பற்றியே கண்ணீருடன் பேசிக்கொண்டிருந்தார் அன்னை. ராமகிருஷ்ண கதா பிராணாம் ஹனுமத் பாவ பாவிதம் நமாமி சுவாமினம் ராமகிருஷ்ணானந்த தேதி சஞ்சிதம். ஸ்ரீ ராமகிருஷ்ணரில் தனது பிராணனை குவித்தவரும் அனுமாரை போன்று தாசபக்தியில் திளைத்தவரும் ராமகிருஷ்ணானந்தர் என்ற பெயரை கொண்டவருமான அந்த சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகராஜை நான் நமஸ்கரிக்கின்றேன். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், கரங்களில் வளையல் தங்கும் கருப்பினுக்கரசி, பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தட் சத். ஜெய் மா.